இங்கே ட்ரையல் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, மேங்க்ரூவ் ட்ரையல்னு. கடலுக்கு மேலே உள்ள ட்ரையல் மாதிரி போட்டிருக்காங்க, உள்ள மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. நம்ம ஊரில் ஹாய், நான் யூசுஃப். இன்றைக்கி ஒரு விலாக் எங்கன்னா, நேற்று வந்து துபாயில் பிறநாள், இன்றைக்கி வந்து லீவு. ஸோ இந்த லீவுக்காண்டி எங்கே போகணும்னா, கல்பான ஒரு சிட்டி இருக்குது. இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் போனோம்னா 1.5 மணி நேரம் டிரைவிங் நினைக்கிறேன். போனோம்னா அங்கே ஒரு கல்பான ஒரு சிட்டி இருக்குது, அங்கே தான் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இதுதான் துபாயில் நான் தங்கியிருக்க ஏரியா, ஹோரலாஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோரலாஞ்ச் இங்கே ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. இந்த வீடியோவில் ஃப்ளைட் ஏதாவது வந்துச்சுன்னா காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே ஹோரலாஞ்ச் தான். ஃபுல்லாக மோஸ்ட்லி பேச்சுலர்ஸ் இருக்கிற ஏரியா இது. ஒரு ஃப்ளைட் வருது, எமிரேட்ஸோட A380 தெரியல. அதே தான். நான் சொன்னேன்ல ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு, இங்கேருந்து ஏர்போர்ட் பக்கம், ஏர்போர்ட் ரன்வே பக்கம்னு சொல்லிட்டு எமிரேட்ஸோட A380 ஃப்ளைட்டு டபுள் டக்கர் டேக் ஆஃப் ஆகி போகுது பார்த்தீங்களா. கிளம்பி 10 நிமிஷம், கிளம்பி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. இங்கே ஷார்ஜா அவுட்டரில் மல்லிகா ரோடுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இதாகவே இருக்குது, மவுண்டைன் ஏரியா. இந்த பக்கத்தில் வந்து வீட் ஃபார்ம் இருக்குது, ஷார்ஜா கவர்மெண்ட்டோட வீட் ஃபார்ம். ஃபுல்லாக ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஃபார்மிங் பண்ணுறாங்க. வீட் ஃபார்ம், ஃபுல்லாக வீட் ஃபார்ம் அந்த பக்கத்துலேருந்து வருது. நோமேன்ஸ் லேண்ட். சரி, அப்படியே கண்டினியூவாக போவோம். அடுத்து வந்துட்டு கல்பா அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். வெல்கம் டு கல்பா சிட்டி மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். வந்தாச்சு. இதுதான் அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். லாஸ்ட் டைம் வந்துட்டு திரும்பி போனேன், ஊட்டி இருந்துச்சு. இதுதான் அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். தண்ணி ஓடுதா. இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த கோல்ஃப் கார்ட் இதில் கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டு வராங்க நினைக்கிறேன். டிக்கெட்டு 15 dirhams. சரியான க்ரௌடு. இன்றைக்கி லீவ் நாள்னால சரியான க்ரௌடாக இருக்குது. சரி, உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோமா. இப்போ டிக்கெட்டு 15 dirhams. இன்னும் 10 ரூபா போட்டு சொன்னால் 15. அந்த டிக்கெட்டை காமிச்சிட்டு கோல்ஃப் கார்ட்டில் ஏறியாச்சு. கீழே ஒரு 6 மாதிரி ஒன்று போய்கிட்டு இருக்கு. கோல்ஃப் கார்ட்டில் இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். உள்ளே வந்தாச்சு. செம்ம க்ரௌடு. உள்ளே வந்தாச்சு. மக்கள்லாம் 2 ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இதுதான் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அலையாத்தி காடுகள். ஆமாம், வந்தாச்சு. உள்ளே வந்தாச்சு. நம்ம கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூம்மேட்ஸ். இங்கே தான் டிக்கெட் வந்துட்டு ஸ்டாம்ப் பண்ணணும்னு சொன்னாங்க. இங்கே வந்தோன்னே உள்ள ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி வச்சுருக்காங்க. நெத்திலியா அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே சைட் சீயிங் அந்த இது மாதிரி வச்சுருக்காங்க, கேலரி வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்க்கலாம். கோஸ்டல் பேடு எதுன்னு சொல்லி உள்ள வச்சுருக்காங்க. நீர்க்காகமா இது பேர்லாம் தெரியல. அதோட இது வச்சுருக்காங்க உள்ள. ஹலோ, இதுதான் அது.
ட்ரையல் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, மேங்க்ரூவ் ட்ரையல்னு, கடலுக்கு மேலே. இதுதான் இங்கே இடத்துல முக்கியமானது வந்ததுக்கு. இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு உள்ளே தான் போகிறோம். போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். உள்ள ட்ரையல் மாதிரி போட்டிருக்காங்க, உள்ள மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. நம்ம ஊரில் உள்ள மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி போட நல்லா இருக்குது, நிறையா இருக்குது. பிச்சாவரம் இருக்குது, அப்புறம் எங்கள் ஊர் ராம்நாட்டில் வந்து காரங்காடு இருக்குது. சரியான க்ரௌடு. இங்கே எவ்வளோ தூரம் போட்டுருக்காங்க அந்த எல்லாமே, அந்த ட்ரையல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. இந்த மாதிரி ஊர்லேயே போட்டால் நல்லாயிருக்கும். யாராச்சும் பார்த்தீங்கன்னா ஊரில் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்டால் மக்கள் டூரிஸ்ட் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்கல்ல வீண்டு. இதில் போட்டிங் இருக்குது. இந்த மாதிரி ட்ரையல் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். சரியான க்ரௌடு. இதுக்குள்ளே பெரிய ஃபிஷ் டேங்க் மாதிரி வச்சுருக்காங்க, எல்லாம் கடல் மீனாக வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே வந்து ஒரு டைம் பார்த்துட்டு போகலாம் இதெல்லாம் வந்தோம்னா. இந்த இது வந்துட்டு கிளி மீன் சொல்லுவாங்களா அந்த மீன், அப்புறம் பாறை மீனா, அது எல்லாமே கடல் மீன் சாப்பிட்ற மீனாக இருக்குது, லைவாக இருக்குது. இதுதான் கல்பா சிட்டியோடைய ஸ்ட்ரீட்டு. ஒரே ஒரு ஸ்ட்ரீட்டு தான், அந்த ஒரு ஸ்ட்ரீட்டு தான். இந்த பக்கம் வந்துட்டு கடல், இந்த பக்கம் மலை. சாப்பிட வந்தோம் யாக்குத் ரெஸ்டாரண்ட், யாக்குத் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுவோம்லாங்க. இது வந்து கல்பாவில் உள்ள பீச், கல்பா பீச். கல்பா பீச்சு. பீச்சுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பெரிய பள்ளியாசனம் இருக்குது. இதுதான் கல்பா பீச். இங்கே ஃபோர்ட் ஒன்று இருக்குது, கல்பா ஃபோர்ட்னு சொல்லிட்டு. உள்ளே போக முடியுமான்னு பார்ப்போம், எவ்வளோ டிக்கெட் எடுக்கிறாங்கன்னு என்ன ரேட்டுன்னு தெரியல. பக்கத்தில் போய்ட்டு பார்ப்போம், முடிஞ்சால் உள்ளே போவோம், இல்லாட்டி திரும்பி வந்துடுவோம். இந்த பக்கம் இது ஃபுல்லாகவே வந்துட்டு கல்பாவுடைய ஃபிஷிங் ஹார்பர். சைடில் போக முடியுமான்னு தெரியலையே, பார்ப்போம், பக்கத்தில் போய் பார்ப்போம், முடியுமான்னு பார்ப்போம். கல்பா மன்னருடைய ஃபோர்ட் இது, பைத் ஷேக் சயீத் பின் ஹமாத் அல் காஸ்மி, காஸ்மியாக ஃபேமிலியோட இது. முன்னாடி சின்ன அந்த கெனான் வச்சுருக்காங்கல்ல, சின்ன பீரங்கி வச்சுருக்கான். உள்ளே போகிறதுக்கு காசு தான், டிக்கெட்டாக 10 dirhams. ஓகே, ஆல்ரெடி நிறையா டைம் உள்ளே போயிருக்கோம், நிறைய இந்த மாதிரி பார்த்துருக்கோம். தயத்தில் பார்த்துருக்கோம், ஷார்ஜாவில் பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு சேமாத்தான் இருக்கேன். அதனால் வந்துட்டு உள்ளே போகிறது நோ யூஸ். நம்ம இங்கே ஃபிஷிங் ஹார்பர் போவோம். ஃபிஷிங் ஹார்பரு, கல்பாவில் உள்ள ஃபிஷிங் ஹார்பரு. இது வந்துட்டு மீன் பிடிக்கிற வலை, மீன் பிடி கூண்டு வச்சு பிடிப்பாங்க இங்கே. நம்ம ஊரில் மாதிரி வலை போடக்கூடாது, அலௌட் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே ஃபுல்லாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கூண்டு தான் இது ஃபுல்லாகவே. இது வந்து இங்கே உள்ள போட்டு எல்லாம் ஜெட் ஸ்பீட் இன்ஜினு, மீன்பிடி ஃபிஷிங் போட்டு. நம்ம ஊரில் சின்ன சின்னதாக இருக்கேன், இங்கே எல்லாம் வந்து ஹார்ஸ் பவர் அந்த என்னது 4-5 இன்ஜின் போட்டு ஓட்டுவாங்க ஃபிஷிங் போட்டு ஃபுல்லாகவே. கல்பாவுடைய ஹார்பருக்குள்ளே வர்றதுக்காண்டி அவ்வளோ ஷிப்பெல்லாம் ஆங்கரிங் பண்ணி பாடியிருக்காங்க. உள்ளே தெரியுது, தூரத்தில் இருக்குது, தெரியுமான்னு தெரியல கேமராவில். அங்கே இருக்குது அது ஃபுல்லாக. மக்கள்லாம் இங்கே வந்து குளித்து லீவுனால குளித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக செம க்ரௌடு. இங்கே இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது. நிறையா ஷிப்ஸ் எல்லாம் ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க போட்டுக்குள்ளே வர்றதுக்காண்டி, கல்பா போட்டுக்குள்ளே வர்றதுக்காண்டி. இதுதான் கல்பாவுடைய போர்ட்டு, இங்கே இருக்குது தூரம். அப்படியே முடிச்சுட்டு இது வந்தாச்சு ஃபுஜேராவுக்கு. ஃபுஜேரா சிட்டியோடைய சிட்டி சென்ட்ரு. சரி, ஓகே.
இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு இதோட பிடிச்சிக்கிறேன். எப்போதுமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.